நிதி நிறுவனத்தின் 3 நிர்வாகிகளின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். சென்னை தலைமையிடமாக கொண்டு இயங்கியது ஹிஜாபு நிதி நிறுவனம் 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்துள்ளதாக புகார்கள் எழுந்தது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுவரை 18 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் நிறுவனர், இயக்குநர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 13 பேர் தலைமறைவாக உள்ளதால் இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹிஜாபு நிறுவனத்தின் நிர்வாகிகளான கோவிந்தராஜ், சுஜாதா மற்றும் துரைராஜ் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் யாரும் நிறுவனத்தின் இயக்குநர்களாக இல்லை எனவும் இந்த முறைகேடுக்கும் மனுதாரர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் இந்த விவகாரம் பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் ரெட் நோட்டீஸ் அளித்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மனுதாரர்கள் மூவரும் சேர்ந்து பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூலித்துள்ளதாகவும் விசாரணை தற்போது முக்கிய கட்டத்தில் இருப்பதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளதால் மூவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மூவரின் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி இது போன்ற நிதி நிறுவன மோசடிகளில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஏமாறுவதால் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.